பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். Hi, so family, welcome back to the channel. Now, என்ன பார்க்க போற சிஸ்டம் இதே நம்ம எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். ஃபேமிலி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாரும் டெய்லி ஸ்டோரி போடுங்க உங்க வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றேன். எனக்கும் போகணும்னு தான் ஆசை. அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். இவ்வளவு நாள் நான் காசு பெருசா எதிர்பார்க்கல, பட் இப்போ வேற வழியே இல்ல, நானும் சம்பாதிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால நம்ம சேனலை நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி க்ரோத் பண்ணி விடுங்க. நீங்க கமெண்ட் பண்றீங்களா? பல பேர் கமெண்ட் பண்றதே இல்ல, பட் அந்த ஹார்ட் சிம்பிளுக்கு நடுவுல ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா அமௌண்ட் காட்டும். அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் அமௌண்ட் சேரும். அதுவே என்ன ஒரு பூஸ்டா எடுத்து இப்போ நான் டெய்லியும் வீடியோ போடுறேன்ல, அதே மாதிரி போடுவேன்ல, ஒவ்வொரு வீடியோ போக கரெக்டா ஒரு நாள் எடுத்துக்கிட்டு டெய்லி வீடியோ போறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன். நீங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாதான் நான் வீடியோ போடுவேன்னு சொல்ல மாட்டேன், பட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒன்னும் அதிகமா இல்ல, 40 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்னு ஒரு இருக்கு. அதுக்குன்னு அவ்வளவுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். உங்க இஷ்டம் தான். 40,000 20,000 வரைக்கும் இருக்கு. அதுல எவ்வளவு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். யுவா கிட்ட ஆதி அவன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டா, அதுக்கு யுவாவோ ஆமான்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட உடனே ஆதி யுவா கிட்ட, அப்ப ஏன் அவனை வெறுங்கையோட அனுப்பி விடுறேன்னு சொல்லி கேட்டப்போ அது யுவாவோ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாளா. என்ன பண்ணணும்? ஒரு ஹக், ஒரு கிஸ், இல்ல உனக்கு இல்ல அவன் கூட ஒரு நல்ல குட் டைமை நீ ஸ்பெண்ட் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துல ரூம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட உடனே ஓ குட் டைமா அப்படின்னா கேட்டா. அது கேட்ட ஆதியோ வேற என்ன அதுதான் அண்ணா. அது கேட்ட உடனே சிவோ வெறியாயி, உன் கை கால் உடஞ்சிருக்கு, அது மட்டும் உடையல, நீ இதை சொன்னதுக்கு நானே உடைச்சு விட்டுருப்பேன். கை கால் உடஞ்சோ திருந்தலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ போனாலா. அப்ப அவளை கூப்பிட்டு, என்ன பாய் ஃப்ரெண்டுன்ற என் கூட இன்ட்ரோ பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு இவ்வளவோ கிளப்பாத, ஏதாவது சொல்லிடுவேன், நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவ தூங்க போவாள. அப்ப ஆதி அவளை கூப்பிட்டு எங்க தூங்க போறேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவ்வளோ வேற என்ன ஷோ போலதான். அதுக்கு ஆதியோ ஏன் ஷோஃபால போய் தூங்குறேன்னு சொல்லி கேட்டப்போ வேற என்ன பண்ணட்டும்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதியோ இத என்கிட்ட முன்னாடியே சொல்லுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு இவ்வா நீங்கெல்லாம் நான் சமைச்ச ஃபுட்டை சாப்பிட்றதே பெரிய விஷயம், அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட படுக்கிறதுக்கு சுகமா கேட்கறதுன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியாவ கிட்ட, சாரி, வெப்சைட்ல கபோர்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு, கூடவே பெட்ஷீட் இருக்கு, எடுத்துட்டு போய் படுத்துக்கோ, ரொம்ப தூரம் தள்ளி படுக்காத, பக்கத்துலேயே படு, நைட்ல ஏதாவது எமர்ஜென்சினா உன்னை கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ யுவாவ பெட்ரூம்ல படுக்க வச்சுக்கிட்டா. மானை எழுந்து 2 பேரும் கடனெல்லாம் முடிச்சுட்டு ஆதியோட கை எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்ப டாக்டர் ஆதியோட கையை செக் பண்ணிட்டு கை சரியாயிடுச்சு, கட்டை பிரிச்சிடலாமான்னு சொல்லிட்டு சிசர் எடுத்தாங்களா. அப்ப ஆதிக்கிட்ட டாக்டர், என்ன ஆதி சிசருக்குலாம் பயப்பட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ, மேடம் நான் என்ன குழந்தையான்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்தாளா. அப்ப டாக்டர் கட்டு பிரிச்சுட்டு கையை செக் பண்ணி பார்த்துட்டு, எலும்பு ஒண்ணு கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன், வரல மடக்கி தோதாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட உடனே ஆதியுமே மடக்க போனாளா. அப்போ மடுக்குன்னு சத்தம் கேட்ட உடனே ஆதி பீதியாயி என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு டாக்டர், அது நான் டாக்டர்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதை கேட்ட அது இருக்கட்டும், அதுக்கு என்ன அது நான் டாக்டர், நான் பாத்துக்கிறேன், கையை மூடி தோற வாழ்வதுன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட ஆதி, மேடம் நீங்க உடஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி பண்ணுவீங்க, நான் உழையமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்களா. இந்த பக்கம் நடக்கிற சினாரி எல்லாத்தையும் பார்த்துட்டீவா ஆய்களே சிரிச்சிட்டு இருந்தா. பின்ன என்னங்க குழந்தை புள்ள மாதிரி பயந்தா, யாருதான் சிரிக்க மாட்டாங்க. அப்ப டாக்டர் யுவா கிட்ட, சரி ஓகே பயப்படாதீங்க, நான் அவங்களுக்காக ஒரு பிசியோதெரபி அரேஞ்ச் பண்றேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆடியோ, அதுக்கு நான் டெய்லியுமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போக முடியும்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட டாக்டர், டவுட் ஒரேயாதி அவங்க வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகேன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட உடனே ஆதியுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா ஈவினிங் டாக்டர் சொன்ன பிசியோதெரபி வந்து ஆதியோட வீட்டோட காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணாங்க. காலிங் பெல் ரிங் ஆன உடனே யுவா போய் கதை ஓபன் பண்ணி யார் நீங்கன்னு கேட்ட உடனே அவங்களோ, நான் தான் பிசியோதெரபிஸ்ட், ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட உடனே யுவாவுமே ஆதிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னா. ஆதியோ அவளை உள்ள அனுப்புன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்தா. பிசியோதெரபிஸ்டோ உள்ள வந்து ஆதியை பார்த்தாங்களா. ஆதியோ கிட்ட, நான் தான் ஆதின்னு சொன்னாலா. அது கேட்ட உடனே தெரபிஸ்டோ அவங்க கையை நீட்டுங்கன்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொன்னாங்களா. இவளோ சைட்ல நீட்டினா
அப்ப யுவா கிட்ட, என்ன யுவா பாத்துட்டே நிக்கிறேன், வந்தவங்களுக்கு காஃபி போட்டு வர மாட்டேன்னு சொல்லி கேட்டா. யுவாவுமே அவளுக்கு காஃபி போட்டு வரதுக்காக கிச்சன் போனா. அப்ப தெரபிஸ்டோ அதுகிட்ட, என்ன சைட்ல நீட்டுறீங்க, எனக்கு நேரம் நீட்டுங்கன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட உடனே ஆதியுமே வேண்டாமேன்னா. அதுக்கு தெரபிஸ்டோ, நீங்க தெரபிஸ்டா நான் தெரபிஸ்டா, பார்த்து கையை நீட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட உடனே ஆதியுமே நீட்டினா. இப்படிதான் ஒரு நல்லவளை கெட்டவாக்குறது. இப்ப என்னோட மைண்ட் வைஸ் அவன் எடுக்கிற முடிவு ஆதிக்கு சாதகமாதான் இருக்கு. கடைக்குள்ள போலாம், புரிஞ்சுக்கோங்க. கை நீட்டினா மேல எங்க போடுங்க, கரெக்டா ரைட் சைட்ல. புரிஞ்சுக்கோங்க சார் ஃபேமிலி, என்னால இதுக்கு முன்னாடி டீட்டெயில சொல்ல முடியாது. கரெக்டா அங்க பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருந்தது. தெரபிஸ்ட் அதை கவனிக்காம சீரியஸா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதி, நான் ப்ரெஸ் பண்ற இடத்துலலாம் வலிக்குதா இல்லையான்னு சொல்றியான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஆதியோ சொல்றேன்னா என்னாவளோ தாதியோட கையில ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ எங்கேயுமே நடிக்கலன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே கைய லைட்டா அசங்கலன்னு சொல்லி சொன்னாலா. அவளோ லைட்டா அசைச்சா. அதுக்கப்புறம் வரல மூடி தோறங்களேன்னு சொல்லி சொன்னாங்களா. அதை கேட்டுமே ஆதி ட்ரை பண்ணா. அவளால ஒரு அளவுக்கு மேல வரல மூட முடியாதால. மூட முடியல டாக்டர்னால. அவ தெரபிஸ்டோ, கவலைப்படாதீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கும் எல்லாம் கரெக்ட் ஆயிடும்னா. ஆதியும் கரெக்ட் ஆயிடும், நான் அளவுலாம் இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் எங்க பொண்ணுங்க என்ன இருக்க விட மாட்டாளுங்க போலயே. அப்ப ஆதியும் அந்த தெரபிஸ்ட் கிட்ட, டாக்டர் நான் உனக்கு கேட்பேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப அந்த தெரபிஸ்டோ, உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை ட்ரீட் பண்றதுதான் என்னோட வேலைன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்படியே டாக்டர் சரி ஓகே உங்க சை அப்படின்னு கேட்க வந்தாளா. சேம் டைம் யுவா அங்க வந்துட்டு ஆதியோட கை எங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கேன்னு பார்த்துட்டு ஆதியை முறைச்சா. வாய்க்குள்ளே உருக்கி இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள அந்த பொண்ணை எங்க பிடிச்சிட்டு நிக்கிற மேடம் என்னங்க டீன் சொல்லி 2 பேரையும் பிரிச்சு விட்டா. என் தெரபிஸ்டோ அவங்க கிட்ட, ஓகே நான் சில மூமெண்ட்ஸ்லாம் சொல்றேன், அதை பண்ணி பாருங்க, நான் மார்னிங் வரேன்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு அங்க இருந்து போனாங்களா. பாதியோ உங்க பேமெண்ட்டை மறந்துட்டீங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு 5K கொடுத்து அங்கேதான் அமுச்சு விட்டா. அவன் போனதுக்கு அப்புறம் இது 1 ஹவருக்கு 5000 இவங்க சொன்னது எனக்கே தெரியுமே. வேற மூடி திறக்கிறது, கைய லைட்டா மேல கீழே அசைக்கிட்டு தானே, இது நீங்களே பண்ணலாமா, இதுக்கு ஒரு டேரபிஸ்ட் முக்கியமானு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ, நீ வேற கை ரொம்ப முக்கியமா, கை இல்லாமலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்களே பண்ணி மறுபடியும் கை இன்னும் சிவிரா உடஞ்சிச்சுன்னா என்ன வருது, நீ சும்மா இருக்கு, இதெல்லாம் தலையிடாதுன்னு சொன்னாலா. அப்ப யுவாவோ ஆதிய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாளா. அப்ப ஆதியுவா கிட்ட, சரி உன் பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசும்போது படாத மாதிரி பேசுற, ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு பிடிக்காதா, உன் பாய் ஃப்ரெண்டு தான் உனக்கு பிடிக்காதா இல்ல பசங்களே பிடிக்காதா, உனக்கு பசங்களை பிடிக்குமா இல்ல பொண்ணுங்களை பிடிக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமான்னு ஆதியோ கிட்ட வந்தாளா. அப்ப யுவா ஆதியோட கை பிடிச்சாளா. அப்ப ஆதியோ வலிக்குதுடி வென்றின்னு சொன்னாளா. அப்ப யுவாவோ உன் சேட்டையெல்லாம் இப்போ வந்துட்டு போனாலே அவங்க மாதிரி பொண்ணு கிட்ட வச்சுக்கோ, கிட்ட வச்சுக்கிட்ட அப்படியே உடஞ்சிருன்னு சொல்லி சொன்னாலா. இது கேட்டவனே ஆதி இது வாயில சொல்லாமன்னு சொல்லிட்டு அமைதியா போய் உட்காந்துக்கிட்டா. ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாளா. அப்ப யுவா ஆதி கிட்ட என்னன்னு சொல்லி கேட்டா. அப்ப ஆதியோ இல்லைன்னாலா. என்ன இல்லைன்னு சொல்லி யுவா கேட்டப்போ, இல்ல அவங்ககிட்ட உன்னை கேட்கணும் எனக்கு தருவியான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு யுவாவோ கேட்கறது தெரிஞ்சு சரியில்லை, என்னால தர முடியாதுன்னா. அப்ப ஆதி யுவா கிட்ட வந்து எப்பப்பா அதே நினைப்பு அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு யுவாவோ எனக்கு தான் அதே நினைப்பு, உங்களுக்கு நல்ல நினைப்பு தானே, சரி என்ன அந்த விஷயத்த சொல்லுனாளா. அதுக்கு ஆதியோ பாய் ஃப்ரெண்ட நான் சரியா பாக்கல, போட்டோ இருந்தா காட்டேன்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்ட யுவாவோ முடியாதுன்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்ட ஆதி நான் பாய் ஃப்ரெண்ட போட்டோன்னு கேட்டேன், உன் பாய் ஃப்ரெண்டே கேட்கல, ஏன் போட்டோ கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு இவ்வளவோ நீ என் பாய் ஃப்ரெண்டே கேட்டாலும் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட ஆதி ஏன்னு சொல்லி கேட்டப்போ, ஏன்னா என்கிட்ட போட்டோ இல்லடி, இருந்தா தானே கொடுக்கன்னா. அதுக்கு ஆதியோ நீ விசித்திரமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு விசித்திரம்னு இப்பதான் தெரியுதுன்னா. அதை கேட்டையுவா என்ன சொல்றேன்னு கேட்டப்போ, இல்ல இந்த காலத்துலயும் பாய் ஃப்ரெண்ட் போட்டோ கூட வச்சில்லாத ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அதுக்கு நானே ஃபர்ஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலா. பாதியோ எனக்கு போட்டோ வந்தே ஆகணும்னா. அப்ப இவ்வளோ அவனுக்கு போட்டோ வந்தே ஆகணும்னா நீ கண்டிப்பா இன்ஸ்டாவில் அவனை சர்ச் பண்ணே ஆகணும்னா. அதுக்கு ஆதியோ சரி ஓகே அவனோட ஐடி கொடுன்னு சொல்லி சொன்னாளா. அதை கேட்ட உடனே யுவாவுமே அவனோட ஐடியை கொடுத்தா. தென் ஆதியோ இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி அவன் போட்டோ எடுத்து. அப்ப யுவா அவனை கேட்ட எதுக்கு அவன் போட்டோ இல்லைன்னு சொல்லி கேட்டப்போ, வேற இன்னும் இல்ல, இங்க பக்கத்துல ஒரு பப்ளிக் டாய்லெட் ஓபன் பண்றாங்க, அதுக்கு பெண்கள் கழிவறைன்னு எழுதி ஓட்டுறதுக்கு ஒரு போட்டோ வேணும், ஒரு போட்டோ இருக்கு, பாய்ஸோட போட்டோ தான் இல்ல, அதான் உன் பாய் ஃப்ரெண்டோட போட்டோ கேட்டான்.
வச்சிருச்சு ஒட்டிடுறேன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப இவாவோ திடீர்னு பிடிச்சது உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டா. போனதுக்கு அப்புறம் அருள் அங்க வந்தானா. அது பார்த்துட்டேன்னு அருள் என்ன கை சரியான உடனே ஆரம்பிச்சுட்டு போலன்னா அது கேட்டா ஆதியோ என்ன ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு குழப்பத்தோட கேட்டாளா. அதுக்கு ஆதியோ அதுக்கு அருளோ வரும்போதுதான் பார்த்தா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வெளியே போனா என்ன சங்கதின்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ லூஸ் பையில அவ தெரபிஸ்டடா என் கைய சரி பண்ண வந்தவ டாக்டர்டான்னு சொல்லி சொன்னாளா. டேய் நமக்கு ரொம்ப டாக்டர்டான்னா. அதுக்கு அருளோ ஏன் டாக்டர் வந்தா என்ன பொண்ணா அட கிறுக்கு பையில அவ பிசியோதெரபிஸ்ட் கட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் என் கை சரியா மூவ் ஆகல வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் கையை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. இவன் அப்படி தப்பா யோசிக்கிறேன்னு சொல்லி சொன்னாளா. அது கேட்ட அருளோ நான் சாரிடும் எப்பவும் போல நினைச்சிட்டேன்னு சொல்லி சொன்னா. பாதியோ சரி ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டான். அது கேட்ட அருளோ என்னன்னு சொல்லி கேட்ட உடனே இந்த போட்டோல இருக்கான்ல இவனை பத்தி பேக்னு செக் பண்ணி சொல்லுன்னா ஏன்னு சொல்லி கேட்ட உடனே அருண் கிட்ட ஆதி ஏன் இதுக்குன்னு கேட்காத செக் பண்ணா செக் பண்ணு அவ்வளவுதான்னா. அருளோ ஓகே ஆனா இந்த மூஞ்ச பார்க்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டான். ஆதியோ உனக்கு அப்படிதான் தோணுதுல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அதனாலதான் செக் பண்ண சொல்றேன் என்ன ஏதுன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி சொல்லுன்னா. அதை கேட்ட அருளுமே ஓகே ஐயோ இதெல்லாம் பேசிட்டு நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்கண்ணா. அது கேட்ட ஆதியோ என்ன வேலைன்னு சொல்லி கேட்டப்போ உனக்கு ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்தா அது சைன் போட்டு வை நான் மார்னிங் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னானா. அது கேட்ட ஆதியோ நீ ஒன்னும் வர வேண்டாம் நானே ஆஃபீஸ் போறேன் இந்த 4 சேவத்துக்குள்ளே இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்பதான் கை கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சுல மார்னிங் நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அருள் அங்க எல்லாம் அனுப்பிச்சுட்டேன். அருள் மறந்துடாத போட்டோ எல்லாம் செக் பண்ணா அவனும் ஓகே சொல்லிட்டு அந்த இடத்து கிளம்பி போயிட்டான். அடுத்த மார்னிங் ஆதி எழுந்து யுவா எழுப்பிட்டு இருந்தால. அப்ப யுவா எழுந்து ஆதிக்கிட்ட என்ன மேடம் சீக்கிரமா எழுந்துட்டீங்க எப்பவுமே நான் எழுந்தேன்னு உங்களை எழுப்புவேன் எனக்கு என்ன சீக்கிரமா எழுந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ ஆஃபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போகும் என்ன கார் ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்டையோ வேற வழியில நான் தானே ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ரெடி பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்தாளா. அப்ப ஆதி அவனோட கீய அவகிட்ட கொடுத்தா. அப்ப இவன் முறைச்சிட்டேங்களா. அப்ப ஆதி சிரிச்சிட்டே கொடுத்தா. அவன் சிரிக்கு அப்படின்னுச்சுன்னா ஏதோ ஒரு சாதிச்ச தேஜஸ் அவன் முகத்தில் தெரிஞ்சது. 5 வயசு கண்டுக்காதுங்க ஏன்னா 2 பேரும் கார் ஏறி ஆஃபீஸ்க்கு போனாங்க. அப்ப இவகிட்ட ஆதி உனக்கு வேணும்னா உனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுன்னா உள்ளவா ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துக்கும் இல்ல அங்க வரதுக்கு அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா நீ காருக்குள்ளே இருந்துக்கும் ஒரு 1 hour டைம் கொடு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் மீட்டிங் அட்டன் பண்ண உள்ள போயிட்டா. இவா உள்ள போக பிடிக்காம அப்படியே கார்ல உட்காந்து படுத்து தூங்கிட்டா. ஆதி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு காருக்குள்ள வந்து ஏறினாளா. அப்போ இவா அவகிட்ட என்ன அடுத்தது வீட்டு தானேன்னு சொல்லி கேட்டாளா. அதை கேட்ட உடனே ஆதி ஷாப்பிங் போய் 1 மாசம் ஆச்சு பக்கத்துல மால் இருக்குல்ல அங்க காரை விடுன்னா அவங்களுமே அடுத்தது பக்கத்துல இந்த மாலுக்கு போனாங்க. ஆதி மாலுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸஸ் அவளுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இவாவை கூப்பிட்டு அவ சைஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு இருந்தாளா. அதை பார்த்த இவா எனக்கு எதுக்கு திடீர்னு ட்ரெஸ்ன்னு சொல்லி கேட்டாள். அதுக்கு ஆதியோ நீ ஏன் கம்பெனிக்குள்ள வராம காருக்குள்ளே உட்காந்து எனக்கு தெரியும் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் இருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதி என் கூட இருக்கல எப்படிதான் ட்ரெஸ் போகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப இவ வேண்டான்னு சொல்ல வந்தாளா. அப்ப ஆதி அவளை ஸ்டாப் பண்ணி உனக்கு வேணும் வேணான்னு சொல்ல யார் ரைஸ் கொடுத்தா இதை நீ பண்ணிதான் உடனே சொல்ல அதுகிட்ட அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்தா. என்ன அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் மாலை விளையாடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அதை பே பண்ணிட்டு விளையாட போனாலா. அவளால முடியலன்னு சொல்றதை விட அவளுக்கு இவா அவங்க விளையாடணும்னு தோணுச்சு. இந்த இவாவை கூப்பிட்டு நான் பே பண்ணிட்டேன் எல்லாம் விளையாட முடியல உனக்கு தான் காசு வேஸ்ட் ஆனா பிடிக்காத போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை உள்ள அனுப்பிச்சுடுவா. உள்ள போற வரைக்கும் ஸ்டிஃபா போனவ அங்க இருக்கிற விளையாட ஆரம்பிச்சோட சின்ன குழந்தைய மாறிட்டா. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா. நேரம் போனதே தெரியல. ஈவினிங் வரைக்கும் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வெளியே வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாளா. அப்ப ஆதி அவகிட்ட என்ன பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப இவா இல்லைன்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு ஆதியோ உனக்கு பசிக்கலாம் என்ன எனக்கு பசிக்குது வா இப்போ பீஸா சாப்பிடலான்னு சொல்லி பக்கத்துல பீஸா ஹட் போயிட்டு 2 பேரும் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு வா போலாமான்னு சொல்லி கூப்பிட்டாளா. அதுக்கு வா போ அதுக்குள்ளேவான்னு சொல்லி கேட்டா. என்ன அதுக்குள்ளேவான்ற வெளிச்சமா இருக்கிறதால உனக்கு டைம் போனதே தெரியலையா ஆல்மோஸ்ட் மாலை க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சுமா
அவங்க நம்மள அடிச்சு விரட்டுறதுக்குள்ள நம்மளே கிளம்பிடலாம் வான்னு சொல்லி ஷாப்பிங் பண்ண பேக் எல்லாம் தூக்கி யுவாட்ட கொடுத்துட்டு சில பேர் காருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப யுவாவோ அதுகிட்ட என் கஷ்டத்தை மறந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுல ஆதி, இந்த நாளுக்காக தேங்க்யூ சோ மச் சொல்லி சொன்னாலாம். அது கேட்டா ஆதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல ஏறி வீட்டுக்கு போனாங்களா. அப்போ ஆதிக்கு ஒரு கால் வந்துச்சு, கூடவே வீடு வந்தது. ஆதிக்கு கால் பண்ணது வேற யாரும் இல்ல, அருள் தான். அட்டன் பண்ணி என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டப்போ, அருளோ நீ போட்டோ கொடுத்தல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னானா. அது கேட்ட உடனே ஆதியோ சார் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவா கிட்ட நீ பேக் எடுத்துட்டு உள்ள போ, ஒரு இம்பார்ட்டன்டான கால், நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி யுவாவை உள்ள அனுப்பிச்சு விட்டா. உள்ள போனதுக்கு அப்புறம் யார் அவன் சொல்லி அருள் கிட்ட கேட்டானா. அருளோ நான் உங்ககிட்ட போட்டோ வாங்கினப்பவே இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால நம்ம கிளப்போட கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தேன், இவன் நம்ம கிளப்புக்கு வர வேண்டாம் ரொம்ப மோசமானவன் சொல்லி சொன்னானா. அது கேட்டவனே அது என்னடா கிளப்புக்கு வந்தா அவன் மோசமானவனா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, கிளப்புக்கு வந்தா மோசமானவன் தான், ஆனா கூட ஒரு பொண்ணு கூப்பிட்டு வருவானேன்னு சொல்லி சொன்னான். அது கேட்டாரு பொண்ணு கூப்பிட்டு வந்தா மோசமானவனா, ஒருவேளை கூட வேலை பார்க்குற பொண்ணா இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்டான்னு சொல்லி சொன்னான். அது அருளோ கிளப்புக்கு பொண்ணை கூப்பிட்டு வர்றது தப்பு இல்ல, பாத்ரூமுக்கு போறதும் தப்புன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட ஆதி பாத்ரூம் போறது ஒரு தப்பா, மூச்சா வந்தா பாத்ரூம் தான்டா போனோம், பின்ன கிளப்புக்குள்ள விடுவான்னு சொல்லி சொன்னப்போ அதுக்கு அருளோ மூச்சா வந்தா எல்லாம் பாத்ரூம் தான் போவாங்க, நான் இல்லைன்னு சொல்லு, அதுக்குன்னு ஒருத்தவனுக்கு மூச்சா வந்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரே ரூம்குள்ளேயே மூச்சா போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்ட. பாத்ரூம் போனா மூச்சா போயிட்டு வெளில வரணும்டா, 2 பேரும் உள்ள போய் டூர் வாரிக்கிட்டு இருக்காங்க, சிங்கிள் பையன் ஒரு ரேண்டமான ஒரு பொண்ணு கூட பாத்ரூம் போனா தப்பு இல்ல, அதுவே லவ்வர் இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட போனா தப்பு, என்ன இவன் யாருன்னு மறந்துட்டியான்னு சொல்லி ஆள் கேட்டப்போ ஆதிக்கு நான் வந்துச்சு, ஹே இவனான அன்னைக்கு கிளப்ல சூட் ரூம் இல்லையான்னு கேட்டு என்கிட்ட சண்டை போட்டவன், என்ன சூட் ரூம் கொடுத்துருவோமான்னு சொல்லி ஆள் கிட்ட கேட்டப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி அருள் கேட்டானா. அதுக்கு அருள் கிட்ட ஆதி கிளப்பை திறந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, என்ன திறந்துடலாமா அப்படின்னு அருள் கிட்ட சொன்ன உடனே அருளோ நம்ம கிளப்பை திறந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன திறந்துடலாமான்னு சொல்லி கேட்டப்போ அருளோ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஆதியோ இந்த பொண்ணுங்கெல்லாம் அவங்க லவ்வரை பத்தி நம்ம உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டாளுங்க, சோ கண்ணாலே பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு ஃபேமிலி உண்மையா காட்ட போடலாமா. அடுத்த நாள் அருளை கிளப்புக்கு வர வச்சு ஆதி அருள் கிட்ட அருள் கிளம்ப ஓபன் பண்ணி இதோட 1 month ஆக போகுது, நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் கிளப்புக்கு போயிடுவாங்க, சோ இன்னிலேருந்து ஓபன் பண்ண ஆரம்பிக்கலாம், என்னால எவ்வளவு நேரம் அங்க இருக்க முடியுமோ நான் இருக்கிறேன்னு சொன்னார். அதை கேட்ட ஹலோ நீ சொல்றது கரெக்டானா, அன்னைக்கு நைட்டே அவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி ஓபன் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிளப் ஓபன் பண்ணதால ஆதியோட ஜிங்கிஸ் எல்லாம் ஆதியை பாக்குறதுக்காக கிளப்புக்கு வந்தாங்க. கூடவே நம்ம யுவாவோட பாய் ஃப்ரெண்டுமே வந்தான். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே, ஆனா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது சிங்கிளா வந்தான். அதை பார்த்த உடனே அருள் ஷாக் ஆனானா. அப்ப ஆதி அருள் கிட்ட அருள் ஷாக் ஆகாத, கண்டிப்பா ஒரு பொண்ணை தள்ளிட்டு போக பாருன்னா. அதை கேட்ட அருளோ எப்படின்னு சொல்லி கேட்டப்போ வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொன்னான். அப்ப ஆதி சொன்ன மாதிரியே ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இந்த பொண்ணை ஷேர் பண்ணி ஒரு ஓரமா தள்ளிட்டு போனா. அப்ப அருள் அதுகிட்ட வந்து எப்படா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆதி அருள் கிட்ட பாம்பின்காம் பாம்பரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப அருளோ ஒரு நாயை பத்தி இன்னொரு நாயத்தானே தெரியும்னா. அப்ப ஆதியோ அதை கேட்டு சிரிச்சாவ. அப்ப அருள் ஆதிக்கிட்ட நீ எப்போ சிங்கத்தவத்தோட போறன்னு சொல்லி கேட்டான். அப்ப ஆதியோ நாம ஏன் சிங்கத்தவத்தணும், ஆல்ரெடி அது இறைய குறி வச்சிருச்சு போதுன்னு சொன்ன உடனே இவா வேக வேகமா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் அவ பக்கத்துல நின்னான. அந்த பத்தி அதையும் பார்க்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து டூர் வரையிட்டு இருந்தான். இவாவோ அவனை பிடிச்சி எடுத்து உங்க ஹேர விட்டுட்டு இந்த நிமிஷமே நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே ஷூக்குள்ள ஓடிட்டான். இவனோ எவ்வளவு சாரி கேட்க ட்ரை பண்ணுவானா. அப்ப ஆதி அவனை தடுத்து அதான் அவ போ சொல்லிட்டால கிளம்புன்னு சொல்லி அவனை எங்கேயும் ஸ்டாப் பண்ணுவாளா. அப்ப ரவியோ இது எங்க லவர் ஸ்கூல்ல யார தலையிடுன்னு சொல்லி கேட்டாரு. அருளோ அதான் அவனை செருப்பால் அடிச்ச மாதிரி பிரேக்கப்னு சொல்லிட்டால, அப்புறம் நான் லவ்வர் பா வெளியே கிளம்பு சொல்லி அவனை இருந்து அடிச்சு விரட்டி விட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் யுவாவுக்கு கால் வந்துச்சு. வேற என்ன இந்த பையன் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஃபேமிலி காலில் விழுந்து சாரி கேட்டு பேட்சப் பண்ணிட்டான். அது ஏன்னா இந்த காலத்துலயும் 21 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு சிங்கிளா இருப்பாளா, அதுவும் பாடி கவுண்ட் எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு, அதாவது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு ஏத்தமான தக்கமான பொண்ணு. அதனாலதான் இவ்வளவு மனசு இல்லாம வீட்டுக்கு போய் சாரி கேட்டான்.
அவங்களுமே என் பையன்றதால ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இவனுக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சேன். அப்ப அது யுவா கிட்ட நானும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன். அது கேட்ட யுவாவோ ஏன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதி நீ மட்டும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்டே பண்ணலாம், நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட யுவாவுமே வான்னு சொல்லி அதை கொட்டு போ. அங்க போன அங்க அந்த பையன் தான். அவனை பார்த்த உடனே நேற்று சொல்லிட்டான்ல உனக்கு எனக்கு நடுவில் இனி எதுவும் இல்லைன்னு, அப்படி என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டால. அப்போ அவங்க அம்மாவும் இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்படி கேட்டு இதுக்கு மேல ஒரு பையன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு பையன் காலை நேரத்துல நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தா அவன் ஏன் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிடான். வீட்டுல சாப்பாடு ஒழுங்கா போடலைன்னா வெளியே தான் போவான். நாம தான் வெளி டேஸ்ட் காட்டாம வீட்டை சமைச்சு போடணும். நீ ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருந்தா அந்த பிரச்சனை தேவையா, சீக்கிரம் அவனை கல்யாணம் பண்ற வழியை பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்ட உடனே இவ்வளோ முடியாது, அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னை ஏமாத்தினவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நானே நேர்ல என் கண்ணால பாத்துட்டு என்னால எப்படி அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும், அவன் மேல எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு சொல்லி கேட்டாங்களா. அது கேட்ட அவங்க ஃபேமிலி நாங்கதான் சொல்றோம்ல எங்களை நம்ப மாட்டியா, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், அடுத்த முகூர்த்தத்திலே அவங்க 2 பேரும் கல்யாணம்னு சொல்லி சொன்னாங்களா. அது கேட்ட யுவா அவங்களால பிரச்சனைய பாத்துக்கதான் முடியும், பிரச்சனை வராம பாத்துக்க முடியாது, என்னால என்னை ஏமாத்தவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால. அது கேட்ட அவங்க அம்மா நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்டு யுவாவுமே அமைதியானா. இதே இடத்துல நம்ம கதையை ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்தது என்ன நடக்குன்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். என்ன ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க, யுவாவோட ஃபேமிலி சொன்ன மாதிரி யுவா அவளை ஏமாத்தின அந்த ரவியை கல்யாணம் பண்ணிப்பாளா, இல்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இட்ஸ் a family. Bye.